காலையில் மட்டன் கடையில் வாங்கின தலைக்கறியில் வந்து எலும்பு அப்படியே மிச்சம் இருந்தது. கழுவிட்டு சீரக மிளகு, கொத்தமல்லி 2 ஸ்பூனு, வரமிளகா ஒரு 5, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 15, இஞ்சி பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா அடுப்பத்தை வச்சு எண்ணெயில் வந்து இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், வரமிளகா, கொத்தமல்லி, சீரகம், மிளகு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. கடைசியாக தேங்காய் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆறட்டும். இது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து இந்த சோம்பு, கசகசா, பட்டை, கிராம்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக வந்து அரைச்சி வச்சுங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, குக்கரில் எண்ணெய் ஊற்றி வரமிளகா, கருவேப்பிலை, கடுகு இந்த எலும்புகள்லாம் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் அரைச்ச மசாலா அதே மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு தண்ணி நிறையா ஊற்றிங்க. அப்போ தான் வந்து அந்த எலும்பு குழம்புக்கு வந்து சூப்பராக இருக்கும். உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 6 சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணுங்கள். இந்த தலைக்கறி எலும்பு தண்ணி குழம்பு வந்து சாப்பாடு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பண்ணி